திருமாவளவன் அவர்களோடு நீண்ட நாட்கள் மாநில கல்லூரியிலையும் நந்தன கல்லூரியிலையும் பணியாற்றியிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் அவரை பற்றி ஏறக்குறைய முழுமையுமாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு நண்பராக ஏற்றுக்கொள்கின்ற அந்த நல்வாய்ப்பும் கூட எனக்கு கிடைத்திருந்தது. நண்பன் என்று ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பிரச்சனைகள் பலவற்றை அவரோட நான் பலமுறை கலந்து பேசியிருக்கிறேன். அதற்கான சொல்யூஷன்ஸை அவர் ரொம்ப எளிதாக கிட்ட தெரிவிப்பார். அவர்கிட்ட பேசின பிறகு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட என்கிட்ட பேசினார். நான் பாண்டிச்சேரியில் போயிருக்கேன், நான் பாண்டிச்சேரிக்கு வர்றேன், அங்கே என் மகன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்னு இருக்காரு, வாங்க நம்ம போய் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் தங்கலாம், அதுக்கான வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டேன். இப்படி அவரோட அடிக்கடி நான் பேசுவது உண்டு. நான் கல்லூரி ஆசிரியர் பணியில் மிகவும் ரசித்த ஒரு நண்பர் அப்படின்னா அது திருமாவளவன் தான். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது உண்டு. இந்த பிரச்சனையை திருமாவளவன் எப்படி அணுகிறாரு, இதை எப்படி கொண்டு போகிறாரு, இது எப்படி வெற்றிகரமாக அவர் நிறைவேற்றுவார் என்பதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிப்பது உண்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கதை புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். அவர் கூட இருந்தோம்னா அந்த அனுபவம் கிடைத்தது. அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு. நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், அவர் சென்னையில் இருக்கார் அப்படின்னா எப்பொழுதுமே என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யார்கிட்ட போய் சொல்கிறது, அல்லது யார் நமக்காக முன் வருவா அப்படின்னு யோசிக்கிறப்போ எப்பயுமே திருமாவளவன் போன்றவர்கள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட கலந்து பேசலாம், நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். இப்போ அந்த இடம் ஒரு வெற்றிடமாக மாறி இருப்பதை உணர்கிறது. யார்கிட்ட சில சிக்கலான பிரச்சனைகளை பேசுவது என்பது இன்றைக்கு இயலாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு நல்ல நண்பரை நான் இழந்ததாக உணர்கிறேன். மற்றபடி அவரை பற்றி நிறைய பேசினாங்க, பல செய்திகளை சொல்லலாம். அது அனைத்தையும் நான் சொல்ல முயலலை. இங்கே ஒரு ஆங்கில கவிதையில் சில பகுதிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏன் இந்த கவிதையை வாசிக்கிறேன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இதனுடைய டைட்டில் லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. இது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, அகடமிக் பர்சியூட் coupled with association camaraderie is bound to be the hallmark of a pedagogue. This you practiced. Remain cordial unto the last, yet put up a valiant fight against injustice uncompromisingly. Authorities bowed their heads in shame when you confronted victimization ordeals casually. This left a message to fellow teachers. In word, thought, and deed, you shunned professionalism and shone as an organic intellect. Intellect by itself is no virtue, just a means to achieve the ends. This you taught us. Thy approach to every issue, highly humanistic and richly democratic, this speaks of your success in life. In fine, the inevitable has engulfed you, eternal rest has embraced you. Like a cascade you fell, like a seed you were sown. Now and then reflections aplenty surge like waves. Down memory lane, many things sweet and sour, they flashed upon that inward eye like a diamond in the sky. இந்த கவிதை எழுதுனது திருமாவளவன். நான் இப்போ எடுத்து அதை படித்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அதில் ஒரு சில தோஷத்தை நான் விட்டுட்டேன். இது மற்றதெல்லாம் படித்து பார்க்குறப்ப என்னென்னா, அவர் தன்னை பற்றியே எழுதி வச்ச மாதிரி. இது இந்த கவிதை எதுக்கு எழுதினார் அப்படின்னா, என்னுடைய மனைவியினுடைய மறைவுக்கு பிறகு முதலாண்டு நிறைவில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அதில் ஒரு புத்தகம் போட்டோம்.
அந்த புத்தகத்தில் அவர் எழுதி தர சொல்லி கேட்டிருந்தேன். அதில் அவர் எழுதின கவிதை இது என் மனைவிக்கு பொருந்துவதோ இல்லையோ, இது முழுவதுமாக அவருக்கு பொருந்தி வர்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் திருமாவளவன் தனக்காகவே ஒரு கவிதையை வடித்திருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி, வணக்கம்.